சகோதரர் சீமான் என்ன சொல்றீங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாத்துக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க. உறவுகளுக்கு வணக்கம். ஐயா ஆர்.கே. செல்வமணி அவர்கள் சீமானை தாக்கி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி இப்ப வெளியே வந்திருக்குது. தாக்கி அவர் பேசினாரா அப்படிங்கறத நீங்க பாத்துருங்க. நீங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியா தவறான்னு பார்க்கறதில்ல. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞரா நீங்க கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்ல, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூர்ல என்ன பண்றாங்க, தக் லைஃபுக்கு நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்றீங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும். ஐயா ஆர்.கே. செல்வமணி அவர்கள் அந்த அண்ணன் பேசிய காணொலியை முழுதா பார்த்தார்களா இல்லது யாராவது சொல்லி இவரா பேசினாரா அப்படின்றது தெரியல. எந்த இடத்துலயும் அண்ணன் வந்து கர்நாடக படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு பதிவே பண்ணல. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றே சொல்றாரு. அது ஏற்றுக்கிற எதிர்த்துக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன் நான் உன்னுடைய கேஜிஎஃப் 1வது பகுதியும் 2வது பகுதி இங்கே சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்போ நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனால் நாங்கள் செய்யல. ஏன் தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். கன்னடர் படம் எல்லாம் தமிழ்நாட்டுல நல்லா தான் ஓடுது, சுதந்திரமா ஓடுது, நாங்க ஓட வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க வந்து ஒரு வரலாறு சொல்றாரு கமலஹாசன் அவர்கள், கன்னடத்துக்கு தாய் தமிழ் தான் அப்படின்னு. அந்த வரலாறையே உங்களால ஏத்துக்க முடியல. அதுக்காக நீங்க வந்து படத்தை விட மாட்டேன், தக் லைஃப் படம் வந்து இங்க கன்னடத்துல ஓடாதுன்னு சொல்லி கன்னட அமைப்புகள் போராட்டம் பண்ணுது. ஆனா நாங்க இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறோம், ஏன் நாங்க நினைச்சா செய்ய முடியாதா? அப்படியாப்பட்டவர்கள் இல்ல தமிழர்கள் அப்படின்னு தான் அண்ணன் கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனா அதை இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல யாராவது இவர் தவறா சொல்லி பேச வச்சுட்டாங்களான்னு தெரியல. அதுலயும் குறிப்பா ஐயா ஆர்.கே. செல்வமணிக்கே நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு கன்னடன் தமிழர் படத்தை விட மாட்டேன்னு சொல்றான், ஆனா நீங்க அரசியல இதை ஆக்காதீங்க, சினிமாவுக்குள்ள வந்து அரசியல் பேசாதீங்க, அரசியல் தலைவர் வராதீங்க, கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. சினிமா அரசியல் ஆக்கப்படலன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா அதுக்கு நீங்களே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க, அது சரி பண்ணா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சொல்லிருக்கேன், பல மேடையில் சொல்லியிருக்கேன். கஷ்டப்பட்டு இருந்த இந்த சினிமாவே என்ன ஏத்துக்கல அப்படிங்கிறீங்க. அங்க அரசியல், அதனாலதான் உங்களை தவிர்த்துட்டாங்க. அங்க சார் விஷால் சார் வந்து குந்தினுக்கிறாரு, அவர் கையில எல்லாமே இப்ப போகுது. அது உங்க தப்பு. நீங்க பிடிமானமா இருந்து சினிமா துறையை வந்து நடத்தி இருக்கணும். எல்லா இடத்துலயும் கோட்டை விட்டுட்டு அரசியல ஆக்குறீங்க, எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறீங்க, சினிமாவையும் கெடுக்குறீங்கன்னு சொல்றது ஒரு ஏத்துக்க முடியாத கருத்து. இங்க சினிமாவில் வந்து ஜாதி மதம் மொழி இப்ப பாருங்க, பல்வேறு இப்போ கனடால வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க. சினிமாவுக்குள்ள வந்து ஜாதி கொண்டாடுறீங்க, அரசியலை கொண்டாடுறீங்க, அதை கொண்டாடுறீங்க, இதை கொண்டாடுறீங்கன்னு சொல்றீங்களே. சினிமா என்னைக்கு சினிமாவா இருந்தது? எப்பயோ சினிமாவில முடிச்சு கட்டியாச்சு. ஒரு அரசியல் தலைவருக்கு வேணும்னா இந்த நடிகர் சங்கம் ஆட்டம் போடும், கை கட்டி அவங்ககிட்ட நிற்கும். நீங்க பொதுவான சினிமா சங்கம் கிடையாது. அது எதுல பொதுன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம். எதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்? அது ஒண்ணுதான் நீங்க பொதுவா வச்சிருக்கிறீங்க, மற்றபடி சினிமா மக்களுக்கு பொதுவானதா இல்லையே. கன்னட சினிமா சங்கம் வச்சிருக்கிறான், கேரளா வச்சுட்டோம், தெலுங்குன்னு வச்சாச்சு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம். முதல்ல அந்த கருமாந்திரத்தை தூக்கி ஓரம் போடுங்க, தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு வைங்க. அப்பயே அதுல பாதி அரசியல் செத்துரும், மீதி நீங்க காப்பாத்துங்க. ஜாதி உள்ள வருது, ஜாதி படம் வரப்பல நீங்க என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா ஐயா? அவன் ஒரு ஜாதி படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறான், ஜாதியை வச்சு பிழைப்பு நடத்துறான் சினிமாவில். சினிமா கொண்டாந்தப்ப என்ன சொன்னீங்க? அதாவது திரையரங்களை மட்டும்தான் இங்க ஜாதி மதம் வேறுபாடு எதுவும் பார்க்க முடியாது, எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க, டிஜிட்டல் சினிமா கொண்டாந்துருக்கிறோம் அப்படின்னீங்க. அந்த டிஜிட்டல் சினிமாவில் போய் என்ன வெங்காயத்தை பார்க்கறான்? ஜாதி படம் தான் பார்க்கறான். ஏன் ஜாதி படம், ஊன் ஜாதி படம்னு ஆளுக்கு ஒரு ஜாதி படத்தை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியே அந்த சினிமா உலகத்தை கொண்டாந்துட்டீங்க. பொதுவான சினிமா படம் எங்கேயும் வருது? எப்பயாவது ஒரு காமெடி படம் வருது. மனுஷன் இங்கதான் தொந்தரவா இருக்குது. அந்த 3 மணி நேரம் சினிமா போய் பார்த்தாவது நிம்மதியா இருக்கலாம்னா அங்கேயும் ஜாதி படம் எடுத்து வச்சிருக்கிறானுங்க. இங்க ஒரு ஜாதிக்காரன் ஒருத்தன் படம் எடுத்தோம்னா இன்னொரு ஜாதிக்காரன் படம் எடுக்கிறான். ஜாதி எதுக்கு படம்? நீங்களே அங்க ஜாதியை தூண்டி விடுறீங்க. கேட்ட ஜாதி உள்ள கொண்டாந்துட்டாங்கன்னு ஐயா செல்வமணி நீங்க சொல்றீங்களே,
அப்பயே நீங்க சொல்லணும், ஜாதி சம்பந்தப்பட்டு எந்த படமே எடுக்கக்கூடாதுங்க. இப்ப நிலைங்க எப்பயுமே சினிமாவோட ஆரம்பகட்ட காலத்திலிருந்தே அதை கரெக்டா ஒரு நிலைப்பாடா இருந்திருக்கணும். சினிமாவில ஜாதி படம் வரக்கூடாது, இது மக்களோட பொழுதுபோக்கு. கேட்டா நாங்க நல்ல கருத்துக்களை விதைக்கிறோம். நீங்க இப்ப என்ன நல்ல கருத்தை விதைக்கிறீங்க? படத்துல சரக்கு அடிக்கிற மாதிரியும் கஞ்சா குடிக்கிற மாதிரியும், எப்படி திருடலாம், எப்படி ஒருத்தனை ஸ்கெட்ச் போட்டு வெட்டலாம், எப்படி அடுத்த மனைவி ஆட்டையை போடலாம், இதுதான் இந்த சினிமா வருது. ஒருத்தர் எத்தனை பேர்த்த வேணாலும் லவ் பண்ணிக்கலாம், பெண்கள் குடிக்கலாம், பப்புக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எங்க கலாச்சாரம்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்தையும் முடிச்சு கட்டிவிட்டு தான் இப்ப நிக்குது அந்த சினிமா. இப்ப சினிமா துறையும் தாரவாத்து கொடுத்துட்டீங்க. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் நடிக்கலாம். ஆனா எங்க தமிழர்கள் வளர முடியாது. சினிமா துறையில கை கட்டி தான் நிக்கணும். இதுல நீங்க அண்ணன் சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அரசியல் உள்ள கொண்டாந்து பேசுறீங்க, அரசியல் கருத்தை வெளியில பேசுங்க. எங்க சினிமாவே அரசியல் தாங்க பேசுதுன்னு சொல்றாங்க, சினிமா தாங்க மக்களுக்கு நல்ல கருத்து கொடுக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சினிமாக்காக ஒரு அரசியல் பேசினா தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சினிமாவை தப்பான முறையில அரசியல் செய்யறாங்க பத்தியா, அதுதான் தப்பு. இன்னைக்கு உதயநிதி தேர்தலில் நிக்கணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே இறக்கி விட்டு மூஞ்ச காட்டுறது மக்கள்கிட்ட, அப்ப அது அரசியல் இல்லையா? 4 ஜாதி படம் எடுத்துட்டு கருத்து தெரிவிக்கிறது பொது வழியில அது அரசியல் இல்லையா? அப்புறம் இந்த ஜாதிகாரன் எடுக்கிறான் படத்தை, நானும் எடுக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு மாத்தி எல்லாம் எடுக்கிறீங்க. கேள்வி கேட்குன்னு முடிவு பண்ணிட்டா ஐயா ஆர்கே செல்வமணி ஐயா, எல்லாத்தையும் தட்டி கேட்கணும். சினிமாவில் அரசியல் இருக்கவே கூடாது, அறவே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சினிமாவில் ஜாதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்கக்கூடாது, ஜாதியை வச்சு படம் எடுக்கிற மாதிரி இருந்தா படத்தை தடை பண்ணுவேன், விடவே கூடாது அப்படின்னு சொல்லுங்க. இளைஞர் கெட்டு போற மாதிரி எந்த ஒரு போதைப் பொருளும் யூஸ் பண்ணாத மாதிரி படம் எடுங்க. ஏங்க அந்த காலத்துல வில்லன் கற்பழிப்பு சீன் வச்சா கூட மியூசிக்லாம் போட்டு காடுகரையெல்லாம் ஓடுவாங்க. டக்குன்னு போன உடனே எங்கேயாவது ஒரு பக்கம் கூரை பிச்சுக்கும், இல்லைன்னா பனைமரம் தென்னை மரம்லாம் காத்தடிக்குது அப்படியே நின்றுக்கும், அவ்வளவுதான். அப்பயே நீங்க நினைச்சுக்கணும், அதுதான் வில்லன் ரேப் பண்ணிட்டாரு, கதாநாயகிய வாழ்க்கையை முடிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த மக்கள் இப்ப நீங்க பப்ளிக்கா காட்டுவீங்களாம். இதுவே எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இந்த சினிமாவில். இதை கேளுங்கய்யா, இதை தட்டி கேளுங்கய்யா. நீங்க நல்ல படைப்பு கொடுங்க, யாரு வேணானாங்க. ஆனா ஜாதி கலந்த படத்தை விடாதீங்க, மதம் கலந்த படத்தை விடாதீங்க. எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி திரையரங்குகள் இருந்துச்சு. இப்ப அந்த திரையரங்கு வெளியிலேயே ஜாதி போஸ்டர் ஓட்டுறான். இது எங்க ஜாதி படம், உடனே அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு நாள் ஒரு படம் வரும், இது எங்க ஜாதி படம்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கோவிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கதற இங்க இருக்கிற சொரியார்வாதிங்களா ஏன் சினிமா பார்க்க ஒருத்தங்க கூட போய் வாய் திறக்கல? ஏன்னா அதுதானே உங்களை ஈஸியா மண்டையை கழுவ முடியும், வெறி ஏத்த முடியும். இவ்வளவு அரசியல் அந்த சினிமாவில் நடக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஐயா ஆர்கே செல்வமணி அவர்கள் எங்கள் அண்ணன் சீமான் பேசியது அரசியல், அது தவறுன்றீங்க. ஏங்க எத்தனை நாளைக்குங்க நீங்க கொட்டு வாங்கிட்டே இருப்பீங்க, குனிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? அதுவும் எவ்வளவு பொறுமையா இல்ல, நாங்க பெருந்தன்மையா நடந்துக்கிறோம், நீங்களும் பெருந்தன்மையா நடந்துக்கின்னு தான் சொன்னாரு. அதுல எந்த அரசியலுமே அவர் பண்ணல. இது தவறுங்க ஐயா. நீங்க அண்ணனோட காணொலியை பாருங்க, அவர் தப்பா எதுவும் பேசல. அதே மாதிரி அரசியலா பேசியிருந்தாலும் இந்த சினிமா துறைக்கு, இந்த காலகட்டத்தில் இருக்கிற சினிமா துறைக்கு அரசியல் பேசுறது தவறு அல்ல சினிமாவுக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.